வெல்கம் டு அனதர் பிளாக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க ரொம்ப நம்புகிறேன். இப்போ என்னன்னா நம்ம 5வது நோம்ப சகர் செய்ய போகிறோம். என்ன சாப்பாடு இருக்குன்னு அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நமக்கு சகர் சாப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது கிரேவி சிக்கன் ரைத்தான்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கப்ஸா சிக்கனு லெபனு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி. இதை அப்படியே நம்ம நாக் அவுட் பண்ணிட்டு பஜ்ஜில் துளுதுட்டு நாக் அவுட் பண்ணிட்டு காலையில் என்ன நடக்குதுன்னு அப்படியே நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சவுதி அரேபியா ஹவுஸ் டிரைவர் லைஃப்பை பற்றி டெய்லியும் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்களும் உங்கள் சப்போர்ட்டை அன்போடு தாருங்க என்று என்னோட குரூப் சார்பாக என்னோட ஜி ஸ்குவாட் சார்பாக உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கொள்கிறேன். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பள்ளிக்கு தொழுக போயிருக்கோம். வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். நம்ம ஜமால்னே ரொம்ப நாள் கழிச்சு கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் சம்திங் இருக்குன்னு நினைக்கிறேன். போன நோம்புக்கு வந்தவருன்னு நினைக்கிறேன். இந்த நோம்புக்கு தான் வெள்ளிக்கிழமை நம்ம ரூமுக்கு வந்திருக்காரு. அதனால் அண்ணன் நம்மளும் ஏன்னா இப்போ வெள்ளிக்கிழமை பக்காவாக தொழுதுட்டு ப்ரே பண்ணிட்டு அப்படியே நம்ம என்ன வேலை பார்ப்போண்டு என்ன வேலை பார்க்குறோண்டு அப்படியே உங்களுக்கு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஒரு குட்டி தூக்கத்தை போத்துக்கிட்டேன். தலைவர் ஒரு பார்சல் கொடுத்துட்டாரு. இப்போ காருக்கு ஒரு அப்டேட், சின்ன அப்டேட்டு. 3 வண்டி சுக்கரான்பேட் நம்ம வாங்கிட்டு நம்ம முதல்ல பிரித்து நல்லா இருக்கான்னு நான் பார்த்துட்டு அப்படியே உங்களுக்கு ரிவ்யூ கொடுப்போம். இப்போ நம்ம அசரை தொழுதுட்டு அப்படியே நம்ம காலையில் நம்ம ஃபாஸ்டிங் வைக்கிறதுக்கு ஃபுட்டு எடுக்கிறதுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். அங்கே போய் முடிச்சுட்டு நம்ம இப்போ என்ன ஒரு பஞ்சாயத்துனா இன்னும் என்ன ஒரு பிரச்சனைனா, நான் மத்தியானம் ஃபோன் வந்துச்சு. ஃபோன் வந்தப்போ நம்ம ஓனர் சொல்கிறாங்க, இன்றைக்கி நம்ம அதை முசாமியா நம்ம இங்கேருந்து நம்ம ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். நம்ம இங்கேருந்து அவுட் சைடு ஒரு 70 கிலோமீட்டர் சம்திங் போகிறோம். போயிட்டு நைட்டு விடிய காலையில் வரோமா இல்லை அங்கே ஒரு நாள் ஸ்டே பண்ணுறோமா? ஏன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, நாளைக்கு சனிக்கிழமைனாலும் ஒரு வேளை அங்கே ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு சாயந்தரம் போல் வராங்களா என்ன எதுன்னு தெரில. அப்புறமாட்டி தான் கேட்கணும். இல்லை ஸ்டே பண்ணுற மாதிரி தான் ஃபோன்லேயே சொல்லியிருப்பாங்க. சொல்லலை. பக்கம்லாம் ஜாமான்லாம் வாங்கி கொடுத்தாச்சு. போன வருஷம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாங்க. இந்த வருஷம் நம்மளை டிஸ்டர்பே பண்ணல. நான் கரெக்டாக ஒரு ஈவனாக ஓடிக்கிட்டு இருக்கு டைமிங்லாம். நம்ம என்னன்னு பார்ப்போம். அந்த ஸ்டாண்டு நம்ம வந்துச்சுல அந்த ஸ்டாண்டை மாட்டி பார்த்துருக்கோம். ஷேக்கிங் வருதா என்னன்னு எனக்கு தெரியலை. இனிமேல் டெஸ்டிங் பண்ணால் தான் தெரியும். இல்லை அப்படி ஷேக்கிங் வந்து அந்த தடவை ரிட்டர்ன் போட்டுருவேன். வச்சு இது பண்ணுற மாதிரி இல்லை. நான் ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன். அதில் நம்ம மாட்டி பார்ப்போம். அந்த ஸ்டாண்டு மாட்டியாச்சு, ஓரளவு கிரிப்பாக நிற்கிது. நம்ம ஃபோனை வச்சா ஷேக்கிங் ஆகாமல் இருக்கான்னு அதை மட்டும் செக் பண்ணி ஒரு ரெண்டு நாள் டைம் இருக்கு நான் ரிட்டர்ன் பண்ணுறது. நம்ம இன்றைக்கி போட்டு இல்லை நாளைக்கு செக் பண்ணிட்டு 100% பக்காவாக எனக்கு மனசுக்கு பிடிச்சிருந்தா அதை எடுப்போம். ஓகேவா? இப்போ நம்ம அடுத்து பள்ளிக்கு நோம்பு திறக்க போயில இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். அது வரையும் ஸ்டே டியூனாக இருங்க. இன்னைக்கு என்ன பஞ்சாயத்து நடக்குதுன்னு தெரில, பார்ப்போம். இன்றைக்கி எதுவும் பஞ்சாயத்து நடக்கக்கூடாது, எல்லாருமே நல்லா இருக்கட்டும். எதுவும் பஞ்சாயத்து எதுவும் வரக்கூடாது, நம்புவோம். ஓகே, நம்ம சகருக்கு அதாவது சகர் செய்கிற சாப்பாடு போய் எடுத்துகிட்டு அப்படியே பள்ளிக்கு இப்போ நோம்பு திறக்க நம்பனும் கேரளா அண்ணனும் போய்கிட்டு இருக்கோம். இங்கே வேற ஒரு அக்கா வேலைக்காரி அக்கா வீட்டுக்குள்ளேயே ரொம்ப நேரமாக நின்றுக்கிட்டு ஒரு கேக் வச்சுக்கிட்டு பெல் அடித்தா சில நேரத்தை திறக்க மாட்டானுங்க. அதுதான் ஒரு பிரச்சனை. அந்த அக்கா பயந்து வர நிற்கிது. ரொம்ப பிரச்சனை மீனிங் என்ன சொல்ல வரேன்னா, ஓகே நம்ம முதல்ல நோம்பை திறந்துட்டு அங்கே பள்ளியில் இன்றைக்கி என்னென்ன வருதுன்னு அப்படியே பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு அப்படியே பார்ப்போம். இப்போ நோம்பை திறந்துட்டு வெட்டிகரமாக ரூமில் ஒரு சாய் போட்டு குடிச்சிட்டு, அதாவது 4 வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த கொசு தொல்லை தாங்க முடியல, அதை அடித்து கொல்லுங்கன்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு வீடியோவில் சொல்லியிருப்பேன். நாளைக்கு சொல்கிறேன். நம்ம ஒரு கொசு இது வாங்கியாச்சு, அதாவது லிக்யூட் வாங்கியாச்சு. மிஷின் இருக்குது நம்மள்ட்ட. அந்த கொசு மருந்து லிக்யூடு வாங்கி போட்டு நேற்று அலமதுல்லாம் நல்லா தூங்குனேங்க. நம்ம டிஸ்டர்பே பண்ணல. இந்த அதாவது வீட்டு பணிப்பெண் வேலை பார்க்குறவங்க சொன்னேன்னா, அதாவது சில பேர் பக்கத்து வீட்டில் போய் கொடுக்க சொல்லுவாங்க, அது பண்ணுவாங்க, அவங்க பயந்துக்கிட்டு உள்ளே ஓடுவாங்க. அதான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் அந்த கிளிப்பு பார்த்துருப்பீங்களா, அது அப்புறமாட்டி சொல்கிறேன்னே. அதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம இந்த கொசு இப்போ எங்கெங்கே இருக்குது, வந்துருங்க மேலே ஒன்று இருக்குங்க, வந்துருங்க தெரியுதா, அங்கே ஒன்று, வந்துருங்க அடிக்கீழே அங்கே ஒன்று, இந்த சைட்லாம் இல்லை. இப்போ இது லிக்விடு போட்டுருக்கனால நமக்கு டிஸ்டர்ப் இல்லை. அதனால நம்ம இன்னைக்கும் நல்லா தூங்கலாம். வந்துருங்க ஒரு பையன் ஓடுறான் மேலே, பங்கு அடித்து பறக்க விட்டுருவோன்னு. நம்ம இன்னைக்கு முசாமியா போகிறோங்க. போயிட்டு எப்போ வரோன்னு தெரில. அதனால் நம்ம ரெடியாக நிற்கிறோம். ஃபோன் அடித்தாங்கன்னா நம்ம கிளம்பி போயிடும். இந்த பிளாக் அங்கே போய் கண்டினியூ பண்ணுறதா இல்லை என்னன்னு தெரில. இன்னொன்று,
ஹவுஸ் டிரைவர் லைஃப் வந்து எப்படின்னா, இப்போ நம்ம அண்ணன் கேரளா அண்ணன் நம்ம கூட வந்தாங்க. அந்த அண்ணன் சொல்லி புலம்பிக்கிட்டே தான் வந்தார். தம்பி எனக்கு வேற ஓனர் வேற ஃபோன் அடிச்சாருன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் போன தடவை கேட்டேன், விட மாட்டேங்கிறான், சாப்பிட்றதுக்கு விட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொன்னார். சரி நீங்கள் இது மாதிரி சொல்லுங்கள், எடுத்து சொல்லுங்கள். நான் எடுத்து சொல்லிட்டேன் தம்பி. நான் நேற்று கூட சொன்னேன், உன்னை விட்டுட்டு நான் 10 நிமிஷம் முன்னாடி வந்தேன்னா என்னை ஒரு 6:50க்குனா நீ விட்டுரு ஆஃபீஸ்லேருந்து அப்படின்னு சொன்னதுக்கு, உன்னை நான் இப்போ விட்டேன்னா 20,000 ரூபா எனக்கு லாஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாரான். அப்போ நான் எங்கே சாப்பிட்றது? என் ஃப்ரெண்ட் ரூமில் சாப்பிட்றது 10 நிமிஷம் விடு. அது எனக்கு தெரியாது. நான் உனக்கு சம்பளம் கொடுக்குறேன், நீ என்னவோ பண்ணிக்க. எனக்கு உன்னை விட்டுட்டு நான் இப்போ உன்னை 10 நிமிஷம் முன்னாடி நான் வீட்டுக்கு நான் வந்துட்டேன்னா, ஏன்னா ஒரு போய் கம்பெனியில் போய் எடுத்துட்டு விட்டுட்டு திருப்பி கூட்டிகிட்டு வீட்டில் வந்து விடணும். ஓகேவா? அதனால் உன்னை விட்டுட்டேன்னா இப்போ நான் 10 நிமிஷம் முன்னாடி வீட்டுக்கு வந்துட்டேன்னா எனக்கு 1000 ரூபா லாஸ். யார் தருவா அந்த காசை? உனக்கு சம்பளம் தரேன், நீ என்னமோ பண்ணிக்கன்னு சொன்னார். அண்ணன் நம்ம கூட சாப்பாடு வாங்க அந்த சகருக்கு சாப்பாடு இருக்க வந்தார். வந்து நின்று ஒரு 10 நிமிஷம் தாங்க சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணன் ஒரு 5வது ஆளாக நிற்கிறாரு. ஓகேவா? உடனே ஃபோன் தான், தம்பி நான் போகிறேன் தம்பி, அவன் ஃபோன் அடிச்சுட்டாரு எங்கள் ஓனர், நான் போகிறேன் தம்பி, நான் எனக்கு இன்றைக்கி எழுதி வைக்கல ரிசக்குன்னு சொல்லிட்டு அண்ணன் போயிட்டான். இதாங்க ஒரு டிரைவரோட லைஃபு. திடீர்னு ஃபோன் தான். இங்கே நிறைய பேர் அது மாதிரி தான். நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் வரல இதுவரையும் அந்த மாதிரி ஃபோனு. போன வருஷம் தான் ரொம்ப பாடுபடுத்தினாங்க. இந்த வருஷம் அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. ஏன்னா 3 மணி 3:30க்கெலாம் ஃபோன் அடித்து ஜாமான் வாங்கிட்டு சொல்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, சரி இவன் வெளியில் போகிறான் சாப்பாடு வாங்குறதுக்கு அந்த மாதிரி போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு நமக்கு டிஸ்டர்ப் பண்ணல. 4:30 5 மணிக்கெலாம் நம்மளை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. ஏன்னாலும் 2:30 1 மணி 3 மணி சம்திங்கில் சொன்னாலும் நமக்கு அந்த மாதிரி இல்லை. நிறைய பேர் ஹிந்தி நண்பர்லாம் நின்றுட்டு இருந்தாங்களா, டக்குன்னு ஃபோன் வந்தனால எதுவும் சொல்ல முடியாது அவங்கள்ட்ட. இந்த மாதிரி சாப்பாடு அவங்க நிற்கணும் அவங்களுக்கு தெரியும். அவங்க சில நேரத்தில் ஏன்னா அந்த நோம்பு திறக்கிற நேரத்தில் அவங்களுக்கு என்னென்ன ஜாமான் இருக்குது என்ன இல்லைன்னு தெரியும். டக்குன்னு போய் பக்கால வாங்கிட்டு வருது. ஏன்னா அந்த ஒரு 4 மணிக்கு மேலே பக்காலவே பரபரப்பாக இருக்கும். சூப்பர் மார்க்கெட் பக்கால மீனிங் சூப்பர் மார்க்கெட்டு நல்லா பரபரப்பாக இருக்கும். அதனால் இதுதான் டிரைவர் லைஃபு. நிறைய பேர் அதிகமாக கிடைக்குமாங்க, நமக்கு அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா நம்ம ஏரியா பொறுத்தளவில் கிட்டத்தட்ட 15 வீடு இருக்கணும். அதாவது இந்த முக்கு இந்த முடங்கு அதாவது எண்டு சொல்லுவாங்களே, இந்த எண்டுலேருந்து நம்ம வீடு எண்டு வரையும் தான். ஓகேவா? அதே மாதிரி ஆப்போசிட்டும் இங்கிட்டும் 15 வீடு இருக்கிற வேண்டிய இடத்துல வெறும் 4 வீடு தான் இருக்குது. அப்போ நமக்கு எங்கே யாரும் நமக்கு அந்தளவுக்கு ரொம்ப நெருங்கியா இல்லை. மற்றபடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அந்த கொசு தம்பி போகிறான், நம்ம ஃப்ரெண்ட்ஸு போகிறான், அவனை அடித்து நீங்கள் பறக்க விடுவான். மற்ற நம்ம நண்பர்லாம் இருக்காங்க, உங்களுக்கும் நிறையா இது கிடைக்கும். நம்ம அண்ணன் கூட ஒத்தையும் அதாவது சூப்பர் மார்க்கெட் சொல்லுவோம்ல, சூப்பர் மார்க்கெட்லேருந்து இன்றைக்கி அவங்க வேலை பார்க்குறோட சிஸ்டர் மெசேஜ் போட்டிருக்காங்க, உனக்கு நான் ரமலான் முபாரக், உனக்கு நான் அந்த கார்டு வச்சுருக்கேன், போன வருஷமும் ஒன்று கொடுத்தேன் 100 ரியால், இந்த வருஷம் அந்த கார்டை போய் காமிச்சு நீ 100 ரியாலுக்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணிக்கோ. அதாவது வவுச்சர் இந்த மாதிரி வாங்க 100 ரியாலுக்கு. 100 ரியால் நம்ம ஊர் காசு கிட்ட 2000 ரூபாய்க்கு மேலே சம்திங் வரும். போன வருஷமும் அவர் வாங்கினார், அவர்கிட்டேருந்து நான் வாங்கிட்டேன். அவருக்கு நான் காசாக ஒரு பொருள் ஒன்று கொடுத்தேன், அந்த பொருளை கொடுத்துட்டு அந்த இதை நான் வாங்கிட்டேன். ஓகேவா? இந்த வருஷம் தான் கேட்டார். நான் சொன்னேன், நீ பேசாமல் எனக்கு கொடுத்துரு, நான் 80 ரியால் உனக்கு தரேன். ஏன்னா அவருக்கு எப்படி இருந்தாலும் ஃபாய்தா தானே, அவருக்கு கேஷாக மாதிரி இல்லை அப்படின்னு அவர் எதுவும் சொல்லலை. நானே ஜாமான் வைக்கணும்னு சொல்லிட்டு அண்ணன் போயிட்டார். நம்ம கேரளானே போயிட்டாங்க. ஏன் நம்ம பார்ப்போம், நமக்கு சாப்பாடு வாங்கியாச்சுங்க சகருக்கு. நம்ம அங்கே போயிட்டு தான் என்ன பண்ணுறதில்ல, அங்கே போய் ரூம் இன்னொரு இடத்துக்கு நடந்து போகணும். அங்கே போகிறாவே நமக்கு டென்ஷன் ஆகும். ஓகே, அதை நம்ம உங்கள்கிட்ட சொல்லி என்ன பண்ணுறது? நீங்கள் ஜஸ்ட்டு வீடியோ தானே பார்க்குறீங்க, அனுபவிக்கிற ஆளுக்கு தானே அந்த வலி இம்பேக்ட் எல்லாம் தெரியும். நம்ம அப்படியே இப்போ கிளம்புவோம். இங்கே போய் எப்போ நைட்டு வரமா அநேகமாக நாளைக்கு சனிக்கிழமை தானே, நாளைக்கு ஸ்கூல் லீவுனால அநேகமாக எனக்கு தெரிஞ்சு சாயந்தரம் தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து ஒரு 70 கிலோமீட்டருங்க. நிறைய பேர் நம்ம ஜி ஸ்குவாட் பார்க்குறவங்களுக்கு தெரியும். அதனால் நம்ம அப்படியே வெயிட்டிங் பண்ணிட்டு நம்ம எப்போ போகிறோன்னு நம்ம வீடியோ போய் அங்கே போய் எண்ட் பண்ணுவோம். ஓகேவா? அங்கே எப்படின்னு பார்த்துட்டு என்னென்ன இது எண்ட் பண்ணுவோம் அங்கே போய் வீடியோ. ஓகே, நம்ம வந்து ஃபைனலாக இப்போ வந்து ஜவுக்கு வந்துட்டோம். வந்து கரெக்டாக அங்கேருந்து கரெக்டாக ஷார்ப்பாக 8:09க்கு கிளம்பணும். சரி, ஆமாம் 8:09 கிளம்பி இங்கே வந்து கரெக்டாக ஒரு 10 ரீச் ஆகிட்டோம். ஆனால் இன்னும் நம்ம வீட்டு ரூமுக்கு போகல. வீடு மீனிங் அதான் நம்ம ஓனரோட இன்னொரு வீடு இங்கே இருக்குது. ரெகுலர் நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். போல் வந்து இங்கே வெயிட்டிங் பண்ணோம். முதல்ல போய் ரெஸ்ட் ரூம் போடுங்க. ஏன்னா ரெஸ்ட் ரூம் இது நம்ம எல்லாத்துக்கும் இயல்பாக உள்ள தானே. அதாவது டிரைவர் எந்த வேர்ல்டில் எங்கே இருந்தால் டிரைவருக்கு இது ஒரு பெரிய ஒரு மைனஸ். ஓகேவா? என்னோட ஒர்க்கில் நான் அது ரொம்ப மைனஸில் ஓடிக்கிட்டு இருக்குது. மைனஸ் மீனிங் என்ன, ஒரு டக்குன்னு ஒரு ரெஸ்ட் ரூம் போக முடியாது. வெயிட்டிங் இருந்து போய் அதான் பள்ளியாசலுக்கு போகலான்னு பார்த்தேன். மஸ்ஜித்துக்கு தொழுகிற இடம் ப்ரே பண்ணுறேன். அங்கே டாய்லெட்டு தொழுக முடிஞ்சோன்னா லாக் பண்ணிடுவாங்க. சாரி, கொஞ்சம் தொண்டை ஸ்லிப் ஆகுது, நாக்கு ஸ்லிப் ஆகுது. ஜூஸ் ஒன்று குடித்தேங்க, அதான் தொண்டை ஒரு மாதிரி இருக்கு. அதான் காவா குடிச்சு ஜூஸை குடித்தேன்னா அவர் காவா கொடுத்தாரு, எமினி காவான்னு சொல்லிட்டு. காவானா ஒன்றும் இல்லை, டீ கொடுத்தாரு. அதை குடிச்சு பார்த்தேன்.
நல்லா இருந்துச்சு. அது உடனே ஜூஸ் குடிச்சாலும் தொண்டை ஒரு மாதிரி இருக்கு. போய் பார்த்ததுல டாய்லெட்டு க்ளோஸ் பண்ணி தான் இருந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம நேராக நம்ம ரூமுக்கு போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு அடுத்து அப்படியே இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். ஃபைனலி நம்ம வீடியோவை என் பண்ணுற நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நல்லா காற்றடிக்குது இன்னைக்கு. மழை பெஞ்சாலும் பெய்யலாம் நாளைக்கு. நம்ம வந்து இப்போ இந்த ரூமில் ஸ்டே பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதாவது வெயிட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம தூங்கணும், ஸ்லிப்பிங்னா அங்கே நடந்து போனோம். அந்த லைட்டு தெரியல, லைட்டுக்கு அதாவது ரைட் சைடு வருது, ரைட் சைடு அங்கே போய் நம்ம தூங்கலாம் தூங்கலாம். ஆனால் மணி இப்போ சம்திங் இப்போ எத்தனை ஆகிக்கிட்டு இருக்குன்னா 11:57 ஆகிக்கிட்டு இருக்கு. நம்ம மேக்ஸிமம் தூங்க மாட்டோம். ஏன்னா 4 மணி போல் இவங்களும் பார்ட்டி முடிஞ்சோம். ஏன்னா நோன்பு வைக்கணும்ல. இங்கே அவங்க சாப்பிடுவாங்க, நமக்கு இங்கே சாப்பாடு இருக்குது. நம்ம எடுத்துகிட்டு வந்தது, அதாவது சகர் செய்கிறதுக்கு சாப்பாடு போய் எடுத்துகிட்டு வந்தது அது இருக்குது. அதை நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே சகர் செய்வோம். எல்லாம் சேஃப் அண்ட் செக்யூராக இருங்க. இந்த வீடியோவில் சில விஷயம் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரிலாம் நடக்குது சவுதி அரேபியாவில் அப்படின்ட்டு. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். யாரும் சவுதி அரேபியா புதுசாக மெயினாக வராதான் நம்ம பிளாகை பார்த்துட்டு வர சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். நீங்கள் ஹவுஸ் டிரைவரோ இல்லை கம்பெனி எனி பிளாப்ளா எனி ஒர்க் வந்தீங்கன்னா உங்கள் சவுதி அரேபியா இப்படி இருக்குன்னு நம்ம வீடியோ ஒரு கிளிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஓகேவா? நம்ம இதோட வீடியோவை எண்ட் பண்ணிக்கோம். எல்லாம் சேஃப் அண்ட் செக்யூராக இருங்க. சீட் பெல்ட் போடாமல் கார் எடுக்காதீங்க. ஓகே, பாய்.